வணக்கம். இன்னைக்கு நாம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது ட்ரேடிங் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, வாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் உண்மையில என்ன கதை சொல்லுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்ல உண்மையில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க கேண்டில் ஸ்டிக்ஸை விட ஒரு சிறந்த கருவி கிடையாது. இது சும்மா கோடுகளோ நம்பர்ஸோ கிடையாதுங்க. மார்க்கெட்ல ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற போராட்டத்தை, உணர்ச்சிகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி இது. இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த கேண்டில்ஸ் வெறும் விலை ஏறுது இறங்குதுன்னு மட்டும்தான் காட்டுதா, இல்ல அதுக்குள்ள இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கா? அது எப்படி மார்க்கெட்டோட மனநிலைய நமக்கு காட்டுதுன்னு இப்ப பாப்போம். நாம பார்க்குற சார்ட்ஸ் வெறும் டேட்டா கிடையாது. அது முதலீட்டாளர்களோட மனசுல ஓட உணர்ச்சிகளோட பிரதிபலிப்பு. முக்கியமா சொல்லனா பேராசை அப்புறம் பயம். மார்க்கெட்ல நாம பார்க்குற ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துக்கும் பின்னாடி இந்த ரெண்டு உணர்ச்சியோட ஆட்டம் தான் இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு சின்ன கதையை சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வாங்குறவங்க ஜெயிச்சாங்களா இல்ல விக்கிறவங்க ஜெயிச்சாங்களாங்கிறத தெளிவா காட்டிடும். இத வச்சு மார்க்கெட்டோட மனநிலையை நாம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குமே இதுதான் பேஸ். இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. சிம்பிளா சொல்லணும்னா, கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்ப வரும்போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும்னு நாம எதிர்பார்க்கலாம். இதனால தான் பேட்டர்ன்ஸை படிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உதாரணத்தை பாருங்களேன். ஒரு ஸ்டாக் 4 நாளா தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. 5வது நாள் அது திரும்பவும் விழுது, ஆனா ரொம்ப பலவீனமா விழுது, வால்யூம் கம்மியா இருக்கு. முன்னாடி இதே மாதிரி நடந்தப்போ 6வது நாள் ஸ்டாக் விலை ஏறி இருக்கு. அப்போ வரலாறு திரும்புங்கிற கொள்கைப்படி இந்த முறையும் ஸ்டாக் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸோட அடிப்படை. சரி, இப்போ பேட்டர்ன்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க போறோம். பல பேர் பண்ற தப்ப நாம பண்ணக்கூடாது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். மொத்தத்துல பேட்டர்ன்ஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சிங்கிள் பேட்டர்ன்ஸ், இன்னொன்னு மல்டிபிள் பேட்டர்ன்ஸ். சிங்கிள் பேட்டர்ன்னா ஒரே ஒரு கேண்டில் மூலமா நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். மல்டிபிள் பேட்டர்ன்ஸ்னா ரெண்டே இல்ல அதுக்கு மேல இருக்கிற கேண்டில்ஸை சேர்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது. இப்போ சிங்கிள் பேட்டர்ன்ஸ்ல சில பேர்களை பாருங்க. மருபோசு, டோஜி, ஸ்பின்னிங் டாப்ஸ், ஹேமர். என்னடா இது பேரெல்லாம் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி மல்டிபிள் பேட்டர்ன்ஸ்ல புல்லிஷ் என்கல்ஃபிங், ஹராமி, மார்னிங் ஸ்டார்னு நிறைய இருக்கு. இந்த பெயர்களெல்லாம் ஜப்பான்ல அரிசி வியாபாரம் செஞ்சவங்க வச்சது. அதனால கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். இத்தனை பேரையும் பார்த்த உடனே தலை சுத்துதா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதையெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. இதுதான் நிறைய பேர் செய்யற தப்பு. உண்மையான திறமைங்கிறது இந்த பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுல இல்ல. இங்க பாருங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேட்டர்ன் மார்க்கெட் மேல போகும்னு சொல்லுதா இல்ல கீழே வரும்னு சொல்லுதான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு பேட்டர்னோட பெயரையும் அதோட புக் டெஃபினேஷனையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு முடிவே இல்லாத குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடும். அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். 3 கோல்டன் ரூல்ஸ். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை சரியா பயன்படுத்தலாம். ரூல் ரொம்ப சிம்பிள். பை ஸ்ட்ரென்த், செல் வீக்னஸ். அப்படின்னா என்ன? மார்க்கெட் எந்த பக்கம் வேகமா போகுதோ அந்த பக்கமே போங்க. நல்ல பச்சை கேண்டில்ஸோட மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது வாங்க முயற்சி பண்ணுங்க. தொடர்ச்சியா சிவப்பு கேண்டில்ஸோட மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது விற்க முயற்சி பண்ணுங்க. ஆத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்க கூடாது இல்லையா? அது மாதிரிதான். 2வது ரூல், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க. நிஜ உலகத்துல வர்ற பேட்டர்ன்ஸ் நம்ம புக்ல படிக்கிற மாதிரி அச்சஸ்ல அப்படியே இருக்காது. சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால ஒரு கச்சிதமான பேட்டர்னை தேடாம அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை, அதாவது வாங்குறவங்களோட பலம் அதிகமா இருக்கா இல்ல விக்கிறவங்களோட பலம் அதிகமா இருக்கான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப 3வது, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ரூல். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அனாலிசிஸ்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. அந்த 3வது ரூல் என்னன்னா, கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். அதாவது சூழல் தான் ராஜா. ஒரு பேட்டர்ன் எங்க வருதுங்கிறது தான் அதோட அர்த்தத்தையே தீர்மானிக்கும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அது ரொம்ப நாள் இறங்கின ஒரு மார்க்கெட்ல கீழே வந்தா அது ஒரு வலுவான திருப்பு முனைக்கான அறிகுறி. ஆனா அதே ஹேமர் பேட்டர்ன் ஏற்கனவே நல்லா ஏறிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்ல வந்தா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. அதனால பேட்டர்னை மட்டும் தனியா பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இப்போ உங்களுக்கு விதிகள் தெரியும். ஆனா வெறும் ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நிச்சயமா இல்ல. இனிமே நீங்க ஒரு சார்ட்டை பார்க்கும்போது வெறும் கேண்டில்ஸையோ பேட்டர்ன்ஸையோ பார்க்காதீங்க. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உளவியலை பாருங்க.
அந்த வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை உங்களால பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க அடுத்த சார்ட்டை இந்த கண்ணோட்டத்தோட பாருங்க, நிச்சயம் ஒரு வித்தியாசம் தெரியும்.